திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சம்பந்தம்பாளையம் பிரிவு பகுதியில் தங்க நகை வியாபாரி வெங்கடேஷிடம் ரூபாய் 1,10,00,000 பணத்தை காவல்துறையினர் போல நடித்து 4 மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கரூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் தங்க நகை வியாபாரி. இந்நிலையில் தனது ஓட்டுநர் ஜோதியுடன் நகை வாங்குவதற்காக கோவைக்கு காரில் வந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஊதியூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சம்பந்தம்பாளையம் பிரிவு அருகே வெள்ளை நிற i20 கார் வந்தது. அந்த காரில் இருந்த 4 பேர் காவல்துறை என கூறி வெங்கடேஷின் காரை நிறுத்தி சோதனை செய்ய முயன்றனர். பின்னர் 3 பேர் வெங்கடேஷின் காரில் ஏறினர். வாகனத்தை தாராபுரம் வழியாக செல்லும்படி மிரட்டி வேங்கிபாளையம் வாய்க்கால் அருகே காரை நிறுத்துமாறு கூறியுள்ளனர். அப்போது வெங்கடேஷிடமிருந்த ரூபாய் 1,10,00,000 மற்றும் 3 செல்போன்களை பறித்துக் கொண்டு i20 காரில் ஏறி தப்பியோடினர். இதுகுறித்து இன்று அதிகாலை வெங்கடேஷ் மற்றும் அவரது ஓட்டுநர் காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காங்கேயம் ஊதியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரூபாய் 1,10,00,000 கொள்ளை போன சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.